மார்னிங் சாந்தினி. மார்னிங் ராம். ஸோ காலையில் ஏஞ்சோன்னா வானத்தை பார்த்தீங்களா சாந்தினி? காலையில் எந்திரிச்சோன்னா வானத்தை பார்க்கல ராம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, பொதுவாக காலையில் ஏஞ்சோன்னா நீங்கள் ஸ்கை அப்படிலாம் பார்ப்பீங்களா? இல்லை வானத்தில் என்னென்ன இருக்குது அப்படிலாம் பார்ப்பீங்களா? டெய்லி அதை ரெகுலரைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா பார்ப்பேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஒரு ருட்டீன் ஆக்குங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா காலையில் ஏஞ்சிங்க டெய்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். சரி, என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேங்க. பார்க்காம எப்படி இதெல்லாம் சொல்லுவேன்னா? முடியல ராம், என்னால தாங்க முடியல. பச்சை போய் சொல்றது கேளுங்க. பச்சை போய் அப்படின்னு சொல்றீங்க, நம்பல. பட் உண்மை, நீங்க நம்பிதான் ஆகணும். என்னன்னா இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவம். அதாவது நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது இல்லையா? ஸோ ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைய நாளை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும். நேற்று நடந்ததை பற்றிலாம் யோசிக்காமல் இன்றைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை உற்சாகமாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இதே மாதிரி இன்றைய நாளை வந்து உற்சாகமாக கொண்டு போகிறதுக்காக நம்ம நேயர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளானெட்ல வந்து எர்த்ல பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா? இது வந்து நார்த் போல்னா நார்த் போல்ல தான் இருக்கும், அதுலேயே தான் ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம சன் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கான். அதாவது மேக்னெட்டிக் போலாரிட்டி வந்து ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு மாறுமா. அது இப்போ புரியுற மாதிரி கொஞ்சம் அதுதான் வரேன். ஏன் அதுக்குள்ளேயே அவசரம்? அதாவது இப்போ இந்த வருஷம் வந்து நார்த் போல்ல இருக்கு சன்னோட ஒரு பகுதி அப்படின்னா வந்து ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் அது சவுத் போலா மாறுமா. ஸோ அந்த போல்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆமா, ரிவர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை. எங்க இருந்து இந்த ஃபேக்ட்ல நீங்க எடுக்குறீங்க? ப்ரொடியூசர் கொடுத்த பிட் பேப்பர்ல தான், வேற எங்க இருந்து? ஓகே, சூப்பர். ஸோ சூரியனை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 6/10/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி நவமி பிற்பகல் 2:25 வரை புனர்பூசம், பிறகு பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து அபிராமியை போற்றி ஒரு பாடல் தொகுப்புலேருந்து ஒரு பாடலை பற்றி எப்பவுமே விளக்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அபிராமி கடவுளை பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க எப்படி தோன்றுனாங்க அப்படின்னு தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை, பொதுவாக இப்போ வந்து கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதாவது நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி அவங்கலாம் பிறக்கிறது இல்லையா? அவங்க எப்படி தோன்றுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்தால் முருக கடவுள் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அபிராமி எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து தியானம் பண்ணாராம். அவங்க வந்து மெடிடேஷன் பவர் இருக்கு இல்லையா, அது மூலமாக தான் அபிராமி தோன்றியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கா? ஒன்றுமே வித்தியாசமான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அபிராமி பற்றி அபிராமி அந்தாதியில் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அப்படி இன்னைக்கு வந்து பாடலை விளக்கறதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் பாக்கள் எத்தனையோ அதிசயங்களை இல்லங்கள் தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையான பாடலை நாம் வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக தினசரி இல்லங்களிலே தவழ விட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அன்பர்கள் அபிராமி அந்தாதியினுடைய அருமையான தமிழ் பாக்களை பயின்று பாராயணம் செய்து தோத்திரம் செய்து எத்தனையோ அதிசயங்களை தங்கள் வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையான செய்தி இல்லை. அப்படிப்பட்ட அருமையான பாடல்களில் 41வது பாடல் நல்லடியார் நட்பு பெற என்ற அருமையான பாடல். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கோளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி
இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்ற பாடல். அடியார்களுடைய நட்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வரம். நல்லவர்களோடு சேர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களோடு சேர்ந்திருந்தால்தான் நமக்கு எந்நாளும் நன்மை கிடைக்கும். அவர்கள் நல்ல பாதையிலே நமக்கு வழிகாட்டுவார்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று நம்முடைய பழம்பாடல் சொல்லும். நல்லவர்களுடைய அறிமுகம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை வடமொழியிலே சத்சங்கம் என்று சொல்லுவார்கள். பஜகோவிந்தத்திலே ஆதிசங்கரர் பாடுவார், சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்வே ஜீவன் முக்தி என்று பாடுவார். இதை நம்முடைய அழகு தமிழிலே கவியரசர் கண்ணதாசன் மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். தத்துவம் அறிந்தவரின் கூட்டுறவு கொண்டுவிடு சந்ததிகள் பாசம் மறையும், சந்ததிகள் பாசமதை வென்ற பின்னர் காசு பணம் தமக்கென்னும் நினைப்பு மறையும், சொத்து சுக ஆசைதனை விட்டவுடன் ஓர் நொடியில் தோன்றிடும் அமைதி நிலையும், தோன்றியது அமைதியெனில் ஆன்ற புகழ் ஜீவனது தூயவனின் தாளை அடையும், தத்துவ நிலைக்கு வர இத்தனை இருக்க நிறம் தள்ளாடி என்ன பயனே, தாமரையின் வாசமென மாமறையை சொன்னவனை சந்ததமும் பாடு மனமே என்று மிக அழகாக பாடுவார் கவியரசர். சத்சங்கம் என்பது ஒரு மிக உயர்ந்த விஷயம். நல்லவர்களுடைய பெருமையை சொல்லுவது, நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது நமக்கு என்ன தரும் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், ஒரு நம்பிக்கையை உற்சாகத்தை நமக்கு ஊட்டும். நாம் யாரோடு சேர வேண்டும் என்றால், ஏன் நல்லவர்களோடு சேர வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுவார்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விடியலிலும் நமக்கு நம்பிக்கையை விதைப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு அவசியம். நம்முடைய நம்பிக்கையை குலைப்பவர்களோடு நாம் சேர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனம் கீழே சென்று கொண்டே இருக்கும். அப்படிதானா, இப்படி நடந்து விட்டதா, அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது, உலகமே நமக்கு இருட்டி போய்விட்டது, இனிமேல் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை கூட கிடையாது, நீங்கள் அத்தோடு முடிந்து போனீர்கள் என்று சொல்பவர்களோடு நிச்சயமாக நாம் சேரவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், உயிர் போகிற சூழ்நிலையிலும் கூட இது ஒன்றும் எனக்கு செய்யாது என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களாலே உயிர் பிழைத்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார். ஒரு மோசமான ஒரு ஒற்றை கீற்று ஒளி கிடைத்தால் கூட அந்த ஒளி மூலமாக இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளக்கூடிய நம்பிக்கையை நமக்கு வழங்கக்கூடியவர்கள் தேவை. மாதா அமிர்தானந்தமி மிக அழகாக சொல்லுவார்கள், ஒரு சேப்பங்கிழங்கிலே எல்லா பகுதியும் அழுகி போய் ஒரு சிறு பகுதி இருந்தாலும் கூட அந்த சிறு பகுதி கூட மண்ணிற்குள்ளே புதைந்து போயிருந்தால் அது நிச்சயமாக துளிர் விடும் என்று சொல்வார்கள். அந்த நம்பிக்கை துளிர் இருக்கிறதே, அதை யார் தருவார்கள் என்று சொன்னால் ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் தருவார்கள். ஆன்மீகம் என்று சொன்னாலே நம்பிக்கை என்றுதான் பொருள். நல்ல அடியார்கள். ஒரு முறை இந்த நல்ல அடியார்களுடைய சவகாசம் என்ன தரும், அந்த சத்சங்கத்தினுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்று நாரதர் தெரிந்து கொள்ள விரும்பினார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய புண்ணியத்தினாலே எதிரே தோன்றினார். பகவானை விழுந்து வணங்கி நாரதர் கேட்டார், பகவானை சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்லுங்கள் எனக்கு என்று கேட்டார். அப்பொழுது பகவான் சொன்னார், இதோ இந்த செடிக்கு அருகிலே ஒரு புழு நெளிந்து கொண்டிருக்கிறதே, அந்த புழுவிடத்திலே சென்று சத்சங்கம் உயர்ந்தது என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வா என்று சொன்னார். நாரதர் சென்று அந்த புழுவுக்கு அருகிலே சென்றார். சத்சங்கம் உயர்ந்தது என்று சொன்னார். சொன்ன உடனே அடுத்த கணம் அந்த புழு துடித்துடித்து இறந்து போனது. இவர் பதறி போய்விட்டார். பகவானே, சத்சங்கத்தினுடைய பெருமையை கேட்டேன், புழுவிடத்திலே போய் சொல்ல சொன்னீர்கள், சொன்னேன், அந்த புழு இறந்து போனதே, என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். பகவான் சொன்னார், 2 நாள் கழித்து வா என்று சொன்னார். 2 நாள் கழித்து மீண்டும் பகவான் இடத்துல சென்று நாரதர் கேட்டார், பகவானே, சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்லுங்கள். பகவான் சொன்னார், அதோ அழகாக இந்த தோட்டத்திலே பறந்து கொண்டிருக்கிறது வண்ணத்து பூச்சி, அதன் அருகிலே சென்று சத்சங்கம் உயர்ந்தது என்ற ஒரு வார்த்தையை சொல் என்று சொன்னார். இப்பொழுது வேகமாக போய் நாரதர் ஆர்வத்தோடு சொன்னார், அந்த வண்ணத்து பூச்சியின் காதுகளிலே சத்சங்கம் உயர்ந்தது என்று சொன்னார். சொன்ன உடனே தன்னுடைய சிறகுகளையெல்லாம் படபடபடவென்று அரித்தபடி அந்த வண்ணத்து பூச்சி கீழே விழுந்து இறந்து போனது. இப்பொழுது மீண்டும் அதிர்ச்சியாகிவிட்டார் நாரதர். பகவானிடத்தில் ஓடிப்போய் சொன்னார், பகவானே, என்ன இப்படி, எப்பொழுது அந்த புழு எப்படி துடித்து போய் இறந்ததோ அதே போல அல்லவா இந்த வண்ணத்து பூச்சியும் இறந்து போனது, கவலைப்படாதே, இன்னும் 2 நாள் கழித்து வா என்று சொன்னார். 2 நாள் கழித்து வந்தார் நாரதர். வந்தவுடனே, பகவானே, தயவுசெய்து ஏதாவது நீங்கள் அந்த முன்பு நடந்தது போலே செய்து விடாதீர்கள், என்னை காப்பாற்றுங்கள், சத்சங்கம் உயர்ந்தது என்பதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கள் என்று சொன்னார்.
அங்கே பார்த்தால் ஒரு நல்ல அழகான பசு நின்று கொண்டிருந்த அந்த பசுவிடத்திலே போய் சத்சங்கம் உயர்ந்தது என்று சொல் என்று சொன்னார். இவர் பசுவினுடைய காதுகளிலே சொல்லவா வேண்டாமா என்று பயந்து கொண்டே பகவானே நிச்சயமாக காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சத்சங்கம் உயர்ந்தது என்று சொன்னார். அடுத்த நொடி அந்த பசு கீழே விழுந்து இறந்து போனது. இவருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆஹா, என்ன செய்ய போகிறோமோ என்று பதறிப்போய் நின்று பகவானிடத்திலே மீண்டும் வந்து கேட்டார், பகவானே தயவு செய்து ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் நன்மை நடக்க வேண்டும், சத்சங்கத்தினுடைய பெருமையை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லவா நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி என்னை துன்புறுத்துகிறீர்கள்? ஒவ்வொரு உயிராக இந்த உலகத்திலே குலைப்பதற்காகவா நான் வந்திருக்கிறேன்? தயவு செய்து அருள்வாளியுங்கள். நாரதா, அவசரப்படாதே, நீ இன்னும் 1 மாதம் கழித்து வா என்று சொல்லிவிட்டார். நாரதர் 1 மாதம் கழித்து வந்தார். பகவானை விழுந்து வணங்கினார். முன்னால் நடந்தது போல எதுவும் நடந்து கூடக்கூடாது, தயவுசெய்து அருள்பாலியுங்கள், கவலைப்படாதே வா என்று இவரை காசி தேசத்தினுடைய மன்னர் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். இருவரும் தங்களை உடலை சாதாரண மானிடர்கள் போல மாற்றிக்கொண்டார்கள். ரிஷிகள் போலே அங்கே சென்றார்கள். அந்த நேரம் அங்கே ஒரு அருமையான சூழ்நிலை, மங்களமான சூழ்நிலை இருந்தது. என்ன சூழ்நிலை என்று கேட்டால், அந்த காசி தேசத்து ராஜாவிற்கு நீண்ட நாள் கழித்து ஒரு ஆண் மகவு பிறந்திருந்தது. மகன் பிறந்த சந்தோஷத்திலே மிகப்பெரிய கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டிருந்தான். இந்த 2 ரிஷிகளை பார்த்தவுடனே அவர்களை வணங்கி வரவேற்று உபசரித்து உரிய ஆசனம் கொடுத்து அமரச் சொன்னான். நாரதர் கேட்டார், பகவானே சத்சங்கத்தின் பெருமையை சொல்லுங்கள், கவலைப்படாதே. இந்த மன்னனிடத்தில் சென்று உன்னுடைய குழந்தையை தங்கத் தாம்பாளத்தில் வைத்து இழுத்து கொண்டு வா என்று சொல். அந்த குழந்தையின் காதிலே இதை சொல் என்று சொன்னான். நாரதருக்கு கைகாலெல்லாம் வெளுவிலத்து போய்விட்டது. பகவானே, புழு இறந்து போனது ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்ணத்து பூச்சி இறந்து போனது ஒரு பிரச்சனையும் இல்லை, பசுமாடு இறந்து போனது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது ராஜாவுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நான் அது காதிலே சொல்ல போய் அதற்கு ஏதாவது நடந்து விட்டால் என்னை உயிரோடு விடமாட்டார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கவலைப்படாதே, என் வார்த்தையிலே நம்பிக்கை வை. நீ ராஜாவிடத்திலே சென்று நான் சொன்னதை சொல் என்று சொன்னார்கள். இந்த ரிஷி ராஜாவிடத்திலே சென்றார். நாரத ரிஷி, உங்கள் பிறந்த குழந்தையை ஒரு தங்கத்தாம்பாளத்தை வைத்துக்கொண்டு எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். மகரிஷி ஏதோ ஆசீர்வாதம் பண்ண கேட்கிறார் என்று சொல்லி தங்கத்தாம்பாளத்தில் பிறந்த குழந்தையை கொண்டு வந்து மகரிஷியின் முன்னாலே வைத்தார்கள். மகரிஷி சொன்னார், சத்சங்கத்தின் பெருமையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த குழந்தை சொன்னது, நாரதரை, நான் யார் தெரியுமா? புழுவாக இருந்தேன், நீங்கள் சொன்ன உடனேயே நான் என் உடலை உகுத்து விட்டேன். வண்ணத்து பூச்சியாக இருந்தேன், உடலை உகுத்தேன். பசுமாடாக இருந்தேன், உடலை உகுத்தேன். அந்த காலத்திலே எல்லாம் உங்களுடைய தரிசனமும் சத்சங்கத்தினுடைய பெருமையை கேட்க வேண்டும் என்ற ஆவலும் எனக்கும் பகவானுடைய அருள் இருந்ததினாலே என்னுடைய சாதாரண பிறவிகளை எல்லாம் உகுத்து இன்றைக்கு ஒரு ராஜாவினுடைய வீட்டிலே மன்னனுடைய மகனாக இளவரசனாக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு சத்சங்கத்தினுடைய தரிசனமும் சத்சங்கத்தினுடைய பெருமையும் எத்தனை உயர்ந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிறந்த குழந்தை பேசியதாக ஒரு செய்தியை சொல்வார்கள். அப்படி ஒரு உயர்ந்தது சத்சங்கம். நல்லடியார்களுடைய நட்பு நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதைவிட ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அடியார்களுடைய நட்பு பெற வேண்டும் என்பதற்கான பாடல் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்ற அருமையான பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட அதிகமாக அதை ஷேர் பண்ணிப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இல்லை ஃபேமிலி கிட்டயா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஃபேமிலி கிட்ட சொன்னால் வந்து காரி துப்புவாங்க. சொல்ல சொல்ல கேட்டியா, இப்போ மாட்டிட்டு முழிக்கிறியா? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தினந்தோறுமே வந்து யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும். ஆறுதல் சொல்லணும், இல்லை நம்பிக்கை விட்டுறாத, தொடர்ந்து போராடு அப்படிலாம். ஆமாம், அதே மாதிரி நம்மளும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும் இல்லையா? எப்போவுமே வந்து ரொம்ப துவண்டு போயிட்டா கூட நமக்கு நாமே வந்து சொல்லிக்கணும், ஓகே இன்னைக்கு நல்லாயிரும், சரி கவலைப்படாத, நாளைக்கு. அந்த தாட்டே வந்து நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளில ஆமா, கண்டிப்பா. சோ அதே மாதிரி வந்து நம்ம நிகழ்ச்சியிலயும் பாத்தீங்கன்னா வந்து மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிறதுக்காக வந்து சூப்பரான ஒரு செக்மெண்ட் இருக்கு இன்னைக்கு. அது என்னது? அது என்னன்னு பாத்தீங்கன்னா கனவு மெய்ப்பட அப்படின்னு ஒரு செக்மெண்ட். அதுல இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தாம்சன் அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி லைஃப்ல ஜெயிச்சாங்க அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் வந்திருக்காங்க. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும்
பாசிட்டிவான எண்ணங்களையும் கனவையும் முதல்ல விதைப்பது யாருன்னு பார்த்தோம்னா சந்தேகமே இல்லாமல் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் டீச்சர்ஸ் தான். இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு ஆழமான அழகான கனவை விதைத்த டீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டீச்சரோட பேர் மிஸ்ஸஸ் தாம்சன். அவங்க 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற டீச்சராக இருந்தாங்க. இந்த ஸ்டோரி நடந்த பொழுது அந்த ஸ்கூல் ஆரம்பித்த முதல் நாள் அது. முதல் நாள் வகுப்புக்குள்ளே நுழைஞ்ச மிஸ்ஸஸ் தாம்சன் எப்பொழுதும் ரொட்டீனாக சொல்லக்கூடிய ஒரே வாக்கியமான, குழந்தைகளே, உங்களை அத்தனை பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பார்ஷாலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது, உங்கள் அத்தனை பேரையுமே எனக்கு ஒரே மாதிரி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் தாம்சன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ந்துட்டு இருந்த டெடி அப்படிங்கிற அந்த பையன் செஞ்ச விஷயங்கள் மாத்திரம் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு பிடிக்கல. ஆனால் அதை அவங்க வெளியில் சொல்லலை. டெடி அப்படி என்னத்தான் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, டீச்சர் சொல்கிறதையே கவனிக்காமல் முகத்தில் சந்தோஷம் அப்படின்றதும் இல்லாமல் எப்பொழுதும் போல் சோர்வாக உட்காந்துட்டு இருந்தான் டெடி. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதுலேருந்தே மிஸ்ஸஸ் தாம்சன் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டெடியோட கிளாஸுக்கான கிளாஸ் டீச்சர் இல்லை அப்படின்னாலும் டெடி எப்பொழுதுமே ஒரு அழுக்கான யூனிஃபார்மோட வரதையும், நிறைய சமயங்கள் யார் கூடயுமே பேசாமல் தாம்பாட்க தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதையும், ஹோம்ஒர்க்கெல்லாம் அவன் சரியாகவே செஞ்சு முடிக்காமல் இருக்கிற விஷயங்களும் மிஸ்ஸஸ் தாம்சனின் காதில் பட்டுக்கிட்டே தான் இருந்தது. சரி, இப்போது இவங்களோட கிளாஸ் டீச்சராக நாம் வந்துட்டோம். இந்த வருஷம் இந்த பையனை நாம் எப்படியாவது திருத்தணும். நாம் சொன்னோம்னா இந்த பையன் திருந்த மாட்டான். ஸோ என்ன செய்யணும், ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டில் இவன் நிச்சயமாக தப்பான ஆன்சர்ஸ் தான் எழுதியிருப்பான். ஸோ அந்த போல்டு ரெட்டு கலர் இங்க்குனால் அவனுக்கு ராங்னு போடணும்னு அவங்க துடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்கூலோட வழக்கப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரிவ்யூ நோட் எழுதுவாங்க. சரி, டெடியை பற்றி இந்த வருஷம் நாம் ஒரு ரிவ்யூ நோட்டை எழுதலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் தாம்சன் முடிவு பண்ணும் பொழுது, டெடியை பற்றி நாம் நிச்சயமாக மட்டமான ரிமார்க் தான் கொடுக்க போகிறோம், சந்தேகமே இல்லை. ஆனால் இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இவன் படிக்கும் பொழுது இவனோட டீச்சர்ஸ்லாம் இவனை பற்றி எந்த மாதிரியான ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனுடைய பழைய ரெக்கார்டெல்லாம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னன்னு தெரிய வந்தது அப்படின்னா, டெடி தன்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான். எக்ஸலண்ட் பாயாக கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையனாக டெடி இருந்திருக்கான். 2ஆம் வகுப்பு டெடி எட்டும் பொழுது அந்த 2nd ஸ்டாண்டர்டில் பாதி வரைக்கும் நல்ல படிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு திடீர்னு அவனோட வீட்டில் ஒரு சொல்ல முடியாத சோக நிகழ்வு நிகழ ஆரம்பிச்சிது. அது என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு உண்மை அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ரொம்ப நாட்கள் அவங்க அம்மா உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனாலேயே நல்ல சுறுசுறுப்பாக துடுத்திடுப்பாக இருந்த அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே தானே சோகமாக மாற ஆரம்பிச்சிட்டான். 3rd கிரேட் டெடி எட்டும் பொழுது அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அவனை அவங்க அப்பா சரியாகவே கவனிக்கலை. தன்னை தானே கவனித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் டெடி இருந்ததால் அவனால் படிப்பில் சரியாகவே கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற ரிமார்க்கை தான் அவனுடைய 3rd ஸ்டாண்டர்டை சேர்ந்த டீச்சர் அவனை பற்றி எழுதியிருந்தாங்க. 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர் டெடியை பற்றி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, படிப்பில் படும் மோசமான பையன் இந்த டெடி, சுத்தமாக நீட்னஸ் கிளீனினஸ் அப்படிங்கிறதே டெடிக்கு கிடையாது, சக நண்பர்களோட அவன் சரியாக பேசவும் மாட்டான், டீச்சர்ஸ் கேட்குற எந்த கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லவும் மாட்டான், அவன் பாட்க இந்த சவர்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு தான் டெடியோட 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் எழுதியிருந்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் டீச்சரான இந்த மிஸ்ஸஸ் தாம்சன் டெடியை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தயங்கினாங்க. இந்த 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சரும் 4th ஸ்டாண்டர்ட் டீச்சரும் டெடியோட குடும்ப பின்னணியை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம அவனை பற்றி தப்பான ரிமார்க் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு மனசில் ரொம்ப அழுத மிஸ்ஸஸ் தாம்சன், நாம் இந்த பையனை எப்படியாவது நல்ல முறையில் திருத்தி கொண்டு வரணும்,
அவன் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. அது ஒரு கிறிஸ்மஸ் சமயம் அப்படிங்கிறதுனால அந்த வகுப்பை சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ்களை அவங்கவுங்க வீட்டிலேருந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணி டீச்சருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. டெடி மாத்திரம் ரொம்ப ஒரு பழைய ப்ரௌன் கவரில் சுற்றின கிஃப்டை கையில் மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தான். மிஸ்ஸஸ் தாம்சன் அதை பார்த்துட்டு, டெடி நீ எனக்காக என்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு காமி அப்படின்னதும் ரொம்ப அவமானப்பட்டு போய் தயங்கி அந்த கிஃப்டை மிஸ்ஸஸ் தாம்சன் கிட்ட நீட்டினா டெடி. எல்லா பசங்களும் டெடி கொடுத்த அந்த கிஃப்டை பார்த்து சிரித்தாங்க. இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னு நம்மளால் இப்போவே யூகிக்க முடியுது. கிஃப்டோட வெளியில் கவரே இவ்வளோ மோசமாக கசங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக டெடி ஒரு நல்ல கிஃப்டையே கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டான்ட்டு பசங்கள்லாம் ரொம்ப கேலி பண்ணி பேசினாங்க. மிஸ்ஸஸ் தாம்சன் அவங்கள எல்லாரையும் பேசாமல் இருக்க சொல்லிட்டு அந்த வகுப்புக்கு முன்னாலேயே டெடி கொண்டு வந்த அந்த கிஃப்டை திறந்தாங்க. டெடிக்கு அவமானத்தினால டீச்சரோட முகத்தையே பார்க்க முடியல. தலையை குனிஞ்சிக்கிட்டு டெடி உட்கார்ந்த பொழுது அந்த கிஃப்ட்டுக்குள்ளே, அந்த கிஃப்ட் ரேப்பருக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பழைய பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட்டில் ஒரு 3-4 அந்த கற்கள் கூட இல்லை. அதே மாதிரி ஒரு பாதி சென்ட் நிரப்பப்பட்ட ஒரு சென்ட் பாட்டில். இந்த கிஃப்ட்ஸுகளை பார்த்ததுமே ஹோல் கிளாஸும் சிரிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் டீச்சர் சிரிக்கவே இல்லை. டெடி, நீ கொடுத்துருக்கிற இந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இமீடியட்டாக அந்த பிரேஸ்லெட்டை தன்னோட கையில் போட்டுக்கிட்டாங்க டீச்சர். அது மட்டும் இல்லாமல் அவன் கொண்டு வந்த அந்த சென்ட்டையும் இமீடியட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. டெடிக்கு ஒரே ஆச்சரியமான ஆச்சரியம். அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, இந்த சென்ட்டோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பிரேஸ்லெட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது உன்ன மாதிரியே அப்படின்ட்டு அவங்க சொன்னதும் டெடிக்கு ஒரு ஆனந்தமான அதிர்ச்சி. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போனப்புறம் டெடி வெயிட் பண்ணி டீச்சர்கிட்ட போய் மென்மையான குரலில், ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய இந்த கிஃப்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு. இந்த பிரேஸ்லெட் எங்கள் அம்மா தன்னுடைய அந்த கடைசி கிறிஸ்மஸை கொண்டாடின பொழுது போட்டுக்கிட்டது, அதே மாதிரி இந்த சென்ட்டும் எங்கள் அம்மா பயன்படுத்தினது. நீங்கள் இதை உபயோகித்த உடனேயே என்னுடைய அம்மாவோட வாசத்தை உங்கள் மேலே நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் 2 கண்ணீர் துளிகளை சிந்தினானான். அவன் கிளம்பினதுமே மிஸ்ஸஸ் தாம்சன் அத்தனை நாளாக அழாத இருந்த அந்த ஒரு டீச்சர் 1 மணி நேரம் அந்த டெடியை நினச்சி அழுதாங்களாம். நான் எவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணுறதா இருந்தேன், இந்த பையன் ஏன் இப்படி சோர்வாக இருக்கான், ஏன் நிறைய சில்மிஷங்கள்லாம் பண்ணுறான், ஏன் யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கான், ஏன் டீச்சர் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்காம இருக்கான் அப்படிங்கிறதுக்கான காரணங்களெல்லாம் தெரிஞ்சுக்காமையே இவனை நான் ஃபெயில் ஆக்கிடணும், இவனை பற்றி ஒரு தப்பான ரிமார்க்கை கொடுத்துடணும்னு நான் எவ்வளோ துடித்தேன். நான் ஒரு சரியான டீச்சரே இல்லை. இன்னிலிருந்து பசங்களுக்கு எழுத படிக்க அப்புறம் கணக்கு போட சொல்லித்தரது மட்டுமே இல்லாமல் வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்களாம் மிஸ்ஸஸ் தாம்சன். அடுத்த நாள் ஸ்கூல் பீரியட், ஃபஸ்ட் பீரியட் ஆரம்பித்தோடனே மிஸ்ஸஸ் தாம்சன் டெடியை கூப்பிட்டு மென்மையான குரலில் சொன்னாங்களாம், நீ நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்த பிடிக்க போகிறேன்னு நான் நம்புகிறேன் டெடி. அது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்னுடைய கனவு நிச்சயமாக பலிக்க போகுது. உனக்குள்ள நீயும் வெற்றி பெற்றே தீரணுங்கிற வெறியை நீயும் வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டெடி மேலே தனி ஒரு அக்கறையை அன்னியிலேருந்து மிஸ்ஸஸ் தாம்சன் செலுத்த ஆரம்பித்தாங்களாம். அவங்க செலுத்திய அந்த அக்கறைக்கு பரிசாக அந்த வருஷம் கிளாஸ் ஃபஸ்ட்டாக டெடி தான் வந்தான். அந்த ஸ்கூலை விட்டு மிஸ்ஸஸ் தாம்சன் வந்துட்டாங்க. தொடர்ந்து அதே ஸ்கூலில் டெடி படித்தான். வருஷமும் தாம்சனின் வீட்டை தேடி ஒரு சின்ன நோட் வருமா. என்ன அப்படின்னா, தேங்க்யூ டீச்சர், வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் தான். என் வாழ்க்கையின், ஏன் இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிந்த மிக சிறந்த டீச்சர் நீங்கள் தான், தேங்க்யூ அப்படின்னு டெடி அப்படின்னு சைன் பண்ணி வருஷம் மிஸ்ஸஸ் தாம்சனின் வீடை தேடி கடிதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6 வருடங்கள் ஆச்சு. டெடி ஹை ஸ்கூலில் முடித்து ஒரு நல்ல மார்க்ஸ் வாங்கி காலேஜில் சேர்ந்த பொழுதும் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு லெட்டர் வந்தது. காலேஜில் அவன் சேர்ந்து அந்த கிராஜுவேஷன் முடித்த அப்புறமும் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு லெட்டர் வந்தது.
அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது கிராஜுவேஷனை முடிச்சிட்டேன், இதுக்கு மேலேயும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உலகத்தில் ஒரு வெற்றியாளராக என்னை நானே பார்க்க முடியும். நீங்கள் நினச்ச ஒரு வெற்றியாளராக இந்த டெடி மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மேலும் படிப்பை தொடர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்துதான். ஒரு 4 வருஷம் கழித்து திரும்பி அதே டெடி கிட்டேருந்து மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது என்ன அப்படின்னா, நான் என் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன், என்னுடைய அப்பா 2 வருடங்களுக்கு முன்னால் இறந்துட்டாரு, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும், கல்யாணத்தில் மணமகனின் அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்துல நிச்சயம் நீங்கள் வந்து உட்காரணும்னு எழுதப்பட்ட அந்த லெட்டரில் கடைசி வரியில் தியோடர் ஸ்டுடார்ட் MD அப்படின்னு எழுதியிருந்துதான். அதுதான் அந்த டெடியோட உண்மையான பெயர். மிஸ்ஸஸ் தாம்சன் கொடுத்த அந்த ஊக்கத்தாலையும் அந்த உற்சாக வார்த்தையாலையும் எந்த பையன் முன்னுக்கே வரமாட்டான், படிப்பில் கவனமே செலுத்தாமல் இருக்கான் அப்படின்னு முத்துரை குத்தப்பட்ட அந்த பையன் ஒரு தலை சிறந்த டாக்டராக தன்னை தானே உருவாக்கிக்கிட்டதுக்கு காரணமே மிஸ்ஸஸ் தாம்சன் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். மிஸ்ஸஸ் தாம்சன் டெடியான அந்த டாக்டரோட கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்க. அந்த டெடியோட அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சேரில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உட்கார்ந்த பொழுது அவங்க கையில் டெடி என்னைக்கோ கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டும் இருந்தது, அந்த சென்ட்டும் இருந்தது. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் டெடி கிட்ட வந்து மிஸ்ஸஸ் தாம்சன் கிட்ட சொன்னாராம், ரொம்ப தேங்க்ஸ், என் வாழ்க்கையில் நான் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்ன பொழுது மிஸ்ஸஸ் தாம்சன் சொன்னாங்களா, இல்லை நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த டீச்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷனோட மகத்துவத்தை நீ தான் எனக்கு புரிய வச்ச. ஒவ்வொரு டீச்சருக்குள்ளேயும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஒரு வெற்றியாளராக மாற்றி காட்டணும், மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிற கனவு நிச்சயமாக இருக்கும். அந்த கனவை உன்னோட முயற்சியால் நீ தான் நனவாக்கின, ஸோ உனக்கு தான் தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். ரொம்ப அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது ஆன்மீக கதை அப்படின்னா கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏகநாதர் தன்னுடைய குருவான அந்த ஜெகநாத சுவாமியை கடவுளாகவே பார்த்தாராம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குருவுக்கு தான் செய்கிற பணிவிடைகளை எல்லாம் கடவுளுக்கு செய்கிற பணிவிடையாகவே, கடவுளுக்கு செய்கிற அர்ச்சனையாகவே பார்ப்பாராம். இவ்வளோ ஸ்ரத்தையான தன் மாணவனுக்கு தான் ஏதாவது ஒரு நன்றி கடனை செய்யணுன்ட்டு அந்த ஜெகநாத சுவாமி நினச்சாராம். அவருடைய குரு தத்தாத்திரேயர், சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்ற 3 முகங்களும் கொண்டு சேர்த்தவர் தான் தத்தாத்திரேயர். ஸோ இந்த ஏகநாதர் டெய்லி கோதாவரி நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது என்னைக்காவது ஒரு நாள் தத்தாத்திரேயரையே ஏகநாதருக்கு நேரில் வரவழைச்சு அவருக்கு காட்சி தர சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஏகநாதரின் குரு நினைத்தாராம். அதே மாதிரி தத்தாத்திரேயர்கிட்ட இவர் ப்ரே பண்ணி, நாளைக்கு ஏகநாதர் கோதாவரியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது நீங்கள் ஒரு ஆலமரத்து மேலே ஒளிஞ்சு நில்லுங்க, ஏகநாதர் உங்களை கிராஸ் பண்ணும் பொழுது நீங்கள் மரத்திலிருந்து கீழே குதித்து அவனுக்கு நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். அதே மாதிரி அடுத்த நாள் தத்தாத்திரேயர் ஆலமரத்துலேருந்து குதித்து தன்னுடைய 3 முகங்களோட ஏகநாதர் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது ஏகநாதர் சொன்னாராம், கொஞ்சம் வழி விடுங்க, நான் என் குருவுக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த கோதாவரி நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் கடவுள், என்னை நீ பார்க்காம நீ உன்னோட குருவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறியே அப்படின்னு தத்தாத்திரேயர் கேட்ட பொழுது, என் குரு தான் எனக்கு கடவுள், என் குருவை தாண்டி வேறு யாருமே எனக்கு கடவுள் கிடையாது, என் குருவையே நான் கடவுளாக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஏகநாதர். வாழ்க்கையில் நம்முடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படணும் அப்படின்னா நிச்சயமாக நாமும் நம்முடைய ஆசிரியர்களையும் சரி, நம்முடைய பெற்றோர்களையும் சரி கடவுள்களாகத்தான் கட்டாயம் பார்க்கணும். அப்படித்தான் நாம் எல்லாருமே இன்னிலிருந்து பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நீங்கள் வந்து ஒரு உணவு விரும்பி அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும், இனிப்பாக சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ ஸ்பைசி ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து ஸ்பைசினாலே காரம் அப்படின்னு சொல்லலாம். காரம் வந்து என்ன மாதிரி காரம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பச்சை மிளகால காரம் இருக்குது, மிளகா பொடியில் இருக்குது, மிளகுல இருக்குது, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக எது பிடிக்கும்? எது பிடிக்கும்னா மோஸ்ட்லி பச்சை மிளகா இல்லை மிளகா தான் வீட்டில் சமைப்பாங்க, அதனால அதுதான் பிடிக்கும்.
தான் பிடிக்கும். பட் வந்து நான் மிளகு சொன்னேன் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிட்டா அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ஸ்பைசி அப்படின்றத தாண்டி உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, அதை நச்சு பொருட்கள் இதெல்லாம் உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரீன் டீ மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்குது. அது மாதிரி மிளகும் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ மிளகு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து கேடுகள் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பரவாயில்ல ராம், தேடிட்டீங்க, நீங்களும் டயட்டிஷியனாக மாறலாம். தேங்க்யூங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி மூலிகைகளும் அதோட மருத்துவ குணங்களை பற்றி சொல்றதுக்காக மூலிகை மருத்துவர் திரு ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற மூலிகை மருத்துவம் வந்து தோல் நோய்க்கான மூலிகை மருத்துவம். தோல் நோய்னா இன்றைக்கி யாருக்கு பார்த்தாலும் தோல் நோய் வருது. காரணம் அவங்க சாப்பிட்ற எண்ணெய் பலகாரங்கள். இன்றைக்கி எந்தெந்த எண்ணெயும் இருக்குது, நல்ல எண்ணெய்ன்னு பேரே வச்சுருக்காங்க. அந்த நல்லெண்ணெய் யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஏன்னு கேட்டால் கொழுப்பு இருக்குது, எந்த கொழுப்பும் கிடையாது. நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை விட்டுட்டு கண்ட எண்ணெயை சாப்பிட்டு உடலில் வந்து அதிக அளவு உபாதைகளை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் அதிகமானாலே தோல் நோய் வரும். தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை வந்து வெளியே போகணும், 6 முறை சிறுநீர் கழிச்சோம்னா எந்த நோயும் நம்மக்கிட்ட வராது. இவங்க 4 நாளைக்கு ஒரு முறை தான் மலம் கழிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தோல் நோய் வரும். மலம் வந்து உள்ளே இருந்துச்சுனாலே உடம்புல நோய் வரும், தலைவலி வரும், கண் பார்வை குறையும், கண்ணில் புரை உண்டாகும். அப்போ என்ன செய்வாங்க, உடல் சுத்தமானால் உடல் சுத்தமானாலே தோல் சுத்தமாகும். தோலில் வந்து சுத்தம் இல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி வந்து யாருக்குமே வேர்க்கிறதே கிடையாது. எல்லாருமே குளிர்சாதன பெட்டிக்குள்ளே இருந்த மாதிரி எல்லாருமே அந்த ஏசி ரூம்லேயே இருந்துக்கிறாங்க. வெளியிலேயே வர்றதில்லை, வெயிலுக்கே வர்றதில்லை. வேர்க்கணும். தோலில் எல்லா பாகத்துலேயும் வேர்வை வந்துச்சுனாலே தோல் நோய் சரியாயிடும். உள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியாகனாலே அந்த தோல் நோய் வரும். இன்றைக்கி மலச்சிக்கல் இருக்க எல்லாருக்குமே வந்து தோல் நோய் இருக்கும். முதல்ல என்ன செய்வாங்க தெரியுங்களா, மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு விளக்கெண்ணெயை ஒரு 50 மில்லிலேருந்து 100 மில்லி குடிக்க கொடுப்பாங்க. 3 நாளைக்கு வயிற்றால போட்டோன்னுவாங்க. அதுக்கப்புறம் மருந்து தரோம். ஏன்னா குடல் சுத்தமாகணும். குடல் சுத்தமானதுக்கப்புறம் தான் மருத்துவமே செய்ய முடியும். நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை சாயந்தரத்தில் சாப்பிட்டோம்னா குடல் சுத்தமாயிடும். 2 வாழைப்பழம் பூம்பழத்தை சாப்பிட்டோம்னா குடல் சுத்தமாயிடும். இதெல்லாம் யாருமே செய்கிறது கிடையாது. எது நல்லதோ அதெல்லாம் விட்டுட்டு எது கெட்டதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. கொய்யாப்பழம் சாப்பிட்னா கொய்யா காயை சாப்பிட்றது, கொய்யா காய் சாப்பிட்டா வெளியவே போகாது. இதெல்லாம் தவறானது, அவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் சீக்கிரம் வந்து செமிக்கக்கூடிய உணவு சாப்பிட்ணும். சப்பாத்தியோ பரோட்டாவோ இதெல்லாம் சாப்பிட்டா அந்த தோல் நோய் வந்து சரியாகாது. இவங்களுக்கு வந்து காப்பர் பானை தான், செப்பு குடத்தில் தண்ணி வச்சு தான் அவங்க குடிக்கணும். செப்பு குடத்தில் தண்ணி வச்சு குடித்தோம்னா பாதி நோய் கட்டுப்படும். செப்பு குடத்தில் தண்ணி வச்சுருந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும். எந்த நோய் வந்தாலும் அந்த எதிர்ப்பு சக்தி கூடும். ஒரு குழந்தைய பாருங்கள், இன்றைக்கி கீழே விழுந்து எழுந்திரிச்சு மண்ணில் பிறண்டு எழுந்திரிச்சு போகும். அதை வந்து கிராமப்புறங்களில் குளிப்பாட்டவே மாட்டாங்க. அதுக்கு எந்த நோயுமே வராது. ஏன்னா அது தன்னால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இங்கே வந்து நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை விழுந்து ஓடி போய் அதை துடைக்கிறது, உடனே மருத்துவமனைக்கு போய் இது என்னான்னு பார்க்குறது. சளி பிடிச்சா அன்னைக்கே போய் வைத்தியம் பண்ணுறது. சளி பிடிச்சா 3 நாளைக்கு பிடிச்சிட்டு தன்னால் சரியாயிரும். இதென்ன செய்கிறது, சளி பிடிச்சா அதுக்கு 4 ஊசியை போடுறது, 4 மாத்திரையை போட்டு வேற ஒரு நோய் புதுசாக வந்துடும். அந்த ஊசி போட்ட இடம்லாம் வீங்கி அந்த இடம்லாம் புண்ணாயிடும். இதெல்லாம் செய்யாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கிறத நம்மளே வளர்த்துக்கிறணும். அப்போது கொஞ்ச நாள் விட்டு பார்த்தோம்னா அந்த நோய் வந்து காணாமல் போயிடும். தன்னால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உண்டாகும். தோலில் வர எல்லா புண்களையும் நோய்களையும் சரியாக்கக்கூடியதில் மருதாணி இலைன்னு சொல்லுவோம். இதை வந்து கையில் வந்து சாயம் பூசுறதுக்கு மட்டும் வச்சுக்கிடுவாங்க. கால் பாதத்தில் வந்து இதை வந்து அரைச்சி போட்டு அழகாக நல்லா சிகப்பு நிறமாக இருக்கும். அதனால் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இல்லை, இதை வந்து பயன்படுத்தினாலே நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். பாதத்தில் போட்டால் நோய் கிருமிகள் மேலே ஏறாது, விஷமும் ஏறாது. அதுக்காக வேண்டி தான் இந்த பாதத்துலேயும் விரல்கள்லையும் இதை போடுவாங்க. இதை போடுறதால நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து உள்ளுக்கும் சாப்பிட்றதுக்கு அளவு முறைகள் இருக்குது. இப்போ அதை வந்து இன்னொரு மருத்துவத்தில் சொல்லுவோம். இதை வந்து தோலுக்கு மேலே உள்ள அதிகமான புண்கள் மேலே அரைச்சி போட்டிங்கன்னா அந்த புண் காஞ்சிரும். புண்ணு எவ்வளோ மோசமான புண்ணாக இருக்கட்டும், உங்களால் தூங்க முடியாமல் இருக்கட்டும், அழுகி போன புண்ணாக இருக்கட்டும், இந்த மருதாணியை அரைச்சி போட்டு வந்தீங்கன்னா அந்த புண் வந்து சரியாயிடும். இந்த மருதாணி யாரும் அரைச்சி போடுறது கிடையாது. இது வந்து அழகுக்கு தான் போடுறாங்க, வேறு எதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தோல் நோய்களை சரி செய்யக்கூடியது. இதை வந்து மருதாணி இலையை கொஞ்சம் அரைச்செடுத்து தலையில் தேய்ச்சி ஒரு நாள் விட்டு குளிச்சாங்கன்னா தலையில் இருக்கிற பொடுகு சரியாயிரும், தலையில் இருக்க புண்கள் சரியாகும். அந்த மாதிரி இந்த மருதாணியை சொல்லிகிட்டே போகலாம். தோல் நோய்க்கு இது ஒரு முக்கிய மருந்து மருதாணி. எருக்க இலையை வந்து என்ன சொல்லுவாங்க, வேண்டாத ஆள், நமக்கு வேண்டாத ஆள்னா 7 எருக்கலை வச்சு அவங்கள ஒதுக்கிறேன்னுவாங்க. எந்த ஒரு நோயையும் ஒதுக்கி தள்ளணும்னா எருக்கலை வேணும்.
எருக்கலையை பயன்படுத்தினோம்னா எந்த ஒரு நோயும் நம்மளை விட்டு விலகி போயிடும். எருக்கலையை எப்படி சாப்பிட்றது, அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. எருக்கலையும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதை வந்து மருத்துவர் ஆலோசனை மூலமாக தான் சாப்பிடணும். எல்லாரும் வந்து எருக்கை சாப்பிட முடியாது. எருக்கை வந்து அது இன்னொரு மருத்துவத்தில் சாப்பிட்ற விதத்தை சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த எருக்கை பயன்படுத்தும் போது இது எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடத்த புண்ணாக்கும். அந்த புண்ணாக்கின இடத்த சரி செய்கிறதுக்கான மருத்துவ பயனை நம்ம இப்போ பார்ப்போம். புங்கை இலை, நீங்கள் புங்கை இலையை பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள காய் வந்து முக்கோண வடிவில் இருக்கும். இது வந்து இடுப்பில் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் கட்டி வச்சுருப்பாங்க, எங்கேயாவது அடிப்பட்டு காயம்னா அந்த காயை அறுத்து உடைச்சி உள்ளே இருக்கிற பருப்பை அரைச்சி அந்த புண்ணு மேலே போட்டோம்னா அந்த புண்ணு ஆறிடும். குழந்தைகளுக்கு உடனே தேவை அப்படின்னா அந்த புங்கங்காயை இடுப்பில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த புங்கை இலையை அரைச்சி நம்ம புண்ணுகள் மேலே போட்டு வந்தோம்னா புண் சரியாகும், தோல் நோய் சரியாகும். புண்ணு எவ்வளோ மோசமான புண்ணாக இருந்தாலும் இந்த புங்கை இலையை போட்டோம்னா அந்த புண்களே இருக்காது. படுக்கை புண்ணுன்னு சொல்லுவாங்க. படுத்த இடத்துலையே படுத்துருப்பாங்க. 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த புண்ணாயிடும். அதுக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 வருஷம் வைத்தியம் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்க புண்ணை சரியாக்கும் போது அந்த பக்கத்தில் புண்ணு வந்துடும். ஆனால் இந்த புங்கை இலையோ இந்த புங்கங்காயவோ இந்த புங்க மரத்து பட்டையவோ அரைச்சி அந்த புண் மேலே போட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 இல்லை 20 நாளைக்குள்ள அந்த படுக்கை புண் சரியாயிடும். வேம்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அம்மங்காப்புன்னு சொல்லுவோம், அம்மனுக்கு உகந்தது. இதை வந்து அம்மன் இலைன்னு சொல்லுவோம். இந்த அம்மங்காப்பை பயன்படுத்தும் போது தோல் நோய் வந்து சீக்கிரம் குணமாகும். இந்த தோல் நோய்க்கு இது வந்து நல்ல குணமாகுதுன்னா இதனுடைய கசப்புத்தன்மையும் இதில் உள்ள கிருமிகளை போக்கக்கூடியது. இது வெளிநாடுகளில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய இது வேப்ப மரன்றாங்க. 126லேயே செங்குட்டுவன் வந்து இந்த வேப்ப மரத்தை பெண்கள் தலைமுடியில் கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா வேப்ப மரத்தை நம்ம தமிழர்கள் வந்து தெய்வமாக கும்பிட்டாங்க. ஏன்னா அம்மை வர்றதை தடுக்கும், பல நோய்கள் வர்றதை தடுக்கும். அதெல்லாம் சரி செய்யக்கூடியது வேப்பலை. இந்த வேப்பலையும் அரைச்சி நம்ம மேலே போடும்போது அந்த தோல் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். இதோட நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் சேர்க்கும்போது எல்லா நோயிலிருந்து விடுக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு போடுறோமோ இந்த இலைகளுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம காய்ச்சி எடுத்தோம்னா தோல் நோய் வந்து சுத்தமாக குணமாகும். தோலில் எந்த ஒரு பாகம் கெட்டு போயிருக்கோ அந்த பாகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். அவங்க நோய்க்கு தக்கன நோய் மட்டும் இதை போட்டால் சரியாகுது மீண்டும் வருதுன்னா அவங்க உணவு பழக்கம் கண்டிப்பாக மாற்றணும். உணவு வந்து இயற்கை உணவு சாப்பிட்ணும், இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவு சாப்பிட்ணும். நான் அப்படிலாம் இல்லை, நான் கடையில் போய் பன்னு ரொட்டி இதெல்லாம் சாப்பிடுவேன்னா அந்த தோல் நோய் போகாது. நீங்கள் வேண்டிய உணவு பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டிங்கன்னா அந்த தோல் நோய் போகாது. வாய் கட்டு போட்டால் நோய் போகும், வாய்க்கு கட்டு போடலைன்னா நோய் கூடிக்கிட்டே தான் போகும். அப்போ வாய் கட்டு போடணும்னா உணவு வந்து ருசி தேடக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்தணும். இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெய் அதிகமாக புண்ணான இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். உடல் மேலே அதான் உடம்பு முழுவதும் தேங்காய் எண்ணெயை தடவிட்டோம்னா உடல் கவசம். எந்த ஒரு புகைப்பட்டாலோ எந்த ஒரு இது பட்டாலும் நம்ம உடம்புல எந்த நோயும் வரவிடாமல் வைக்கிறது தேங்காய் எண்ணெய். அதனால தான் தேங்காய் எண்ணெயை காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிஞ்சதும் உடம்பு காஞ்சதுக்கப்புறம் நல்லா துவட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லேசாக தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் போங்க. உடல் சூடு உங்கள் சூடு அதே சரியான சூடில் இருக்கும். எந்த ஒரு புதுசாக ஒரு நோயும் வராது. உள்ளே இருக்கிற சூடு வெளியிலையும் போகாது. நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கப்படும். இந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த தோல் நோய் கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். இந்த தோல் நோய் சரி பண்ணுறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இப்போ எல்லா மூலிகையிலையும் மருதாணி இலை எடுத்திருக்கோம், எருக்கலை எடுத்திருக்கோம், புங்கை இலை எடுத்திருக்கோம், வேப்பலை, இதை எல்லாத்தையும் சம அளவு அரைச்சி எடுத்திருக்கோம். அதிக அளவு தேவையில்லை. எல்லாமே வந்து ஒரு 10 கிராம்னா 10 கிராம் எடுத்தால் போதும், 50 கிராம்னா 50 கிராம் எடுத்தால் போதும். அதுக்கு தக்கன இது எவ்வளோ சாறு எடுத்திருக்குமோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலக்கணும். ஒரு 5 கிராம் அளவுக்கு மட்டும் மஞ்சளை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும். எல்லாத்தையும் முதல்ல ஏன் கலக்கிறோம்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எதை போட்டாலும் வெடிக்க தான் செய்யும். அப்போது இதமான சூட்டில் இதை வேக வைக்கணும்னா முதல்ல கலந்துடணும். ஏன்னா நம்ம பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, அதிகமான ஆர்வம் நம்ம சீக்கிரமாக செய்யணும், சீக்கிரமாக நம்ம பிள்ளைய நல்லாக்கணுன்றதில் சுடுற எண்ணெயில் தூக்கி போட்டாங்கன்னா டப்புன்னு முகத்தில் வெடிக்கும், கண் பார்வை போயிடும், கை காலில் பட்டு கை கால் வெந்துடும். அப்போது முன்னாடியே கலந்துட்டோம்னா இதமான சூட்டில், விறகு அடுப்புனா இதமான சூடு,
நம்ம கேஸ் அடுப்புலனா அந்த சிம்முலேயே வச்சு மெதுவாக காய்ச்சணும். அதை வெடிக்குதுன்னா அதை நிறுத்திக்கிறணும், மெதுவாக காய்ச்சணும். இது முருக விடக்கூடாது, கருகி போகிற அளவுக்கு விடக்கூடாது, கருகாமல் பார்த்துக்கிறணும். இந்த காய்ச்சி எடுத்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிறலாம், இல்லைட்டினாக்கா அப்படியே வச்சுக்கிறலாம். நம்ம சூடாக இருக்கிறப்போ தனியாக எண்ணெய் தனியாக பிரியும், அந்த இலையும் அந்த திப்பியாக இருக்கிற அந்த மருந்து இலை எல்லாமே கீழே போயிடும். அப்போ நல்லா சம அளவு காய்ச்சி எடுத்துட்டோம்னாக்கா அதை பார்க்குறதுக்கு என்னன்னாக்கா எண்ணெய் தனியாக அந்த மூலிகை இலை தனியாக அடியில் படிஞ்சிரும். அதை எப்போவுமே நம்ம எண்ணெய் காய்ச்சிறப்போ பச்சை மூலிகை இதெல்லாம் போட்டு காய்ச்சிறோம்னாக்கா அதை எண்ணெய் கூட முதல்லையே போட்டு இதமான சூட்டில் விறகடுப்புலனாலும் கேஸ் அடுப்பு அல்லது கரண்ட் அடுப்பு எந்த அடுப்பில் வச்சு நீங்கள் காய்ச்சினீங்கனாலும் இதை காய்ச்சிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக காய்ச்சணும். இல்லாட்டினாக்கா படப்படன்னு வெடித்து முகங்களில் பற்றும், படார்னு தீ பிடிச்சிரும், ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது. அதனால் எண்ணெய் மூலிகை எண்ணெய் காய்ச்சிறப்போ ரொம்பவும் ஜாக்கிரதையாக காய்ச்சுங்க. பெரும்பாலும் விறகு அடுப்பு இந்த மாதிரி வச்சு காய்ச்சுங்க. இந்த மருந்து பயன்படுத்துகிற நாட்களில் நீங்கள் சொரியாசிஸ் வந்திருக்கிறவங்க, அந்த தோல் நோய் வந்தவங்க, ஆண் பெண் குழந்தை யாராக இருந்தாலும் உணவு தவிர்க்க வேண்டியது மொச்சக்கொட்டை, கிழங்கு வகைகள், அப்புறம் மீன், முட்டை, கறி, பாவற்காய், அகத்திக்கீரை போன்ற உணவுகளை தவிர்த்திடணும். காரம், புளிப்பு இதெல்லாம் இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறப்போ நம்ம இதெல்லாம் இந்த உணவுகளை எடுத்துக்கிறக்கூடாது. அப்புறம் காராமணின்னு சொல்கிற தட்டைப்பயிறு, கருவாடு போன்ற உணவுகள்லாம் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட பொலன்னு தலையிலேருந்து உதிர்றது, கருப்பாக சொறி சிறங்கு மாதிரி அரிப்பு, நமச்சல் இது எல்லாமே போயிடும். இந்த எண்ணெயை நீங்கள் தீர வரைக்கும் பயன்படுத்திட்டு வரலாம். தீர்ந்த பின்னாடியும் இதே மாதிரி முறையை பயன்படுத்தி நீங்களே காய்ச்சி எடுத்துக்கிறலாம். இதை எல்லாரும் சொரியாசிஸில் இருந்து ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த எண்ணெயை நல்ல வாசமாக இருக்கும். நம்ம எரிக்கலையை சேர்த்துருக்கோமே, அதெல்லாம் எதையுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நன்மை செய்யக்கூடியது. நமக்கு பூமியில் பிறந்த பச்சையாக பிறந்த எல்லா மூலிகைகளுமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது. ஆனால் நமக்கு மருந்து தெரியாமல் இருக்கும். இந்த நோய்க்கு உலகத்தில் மருந்தே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நோய் வர்றதுக்கு முன்னாடியே மருந்து வந்திருக்கும். ஆனால் நமக்கு தான் அந்த மூலிகை தெரியாமல் இருக்கும். அந்த மூலிகையை பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக சரியாகும். அதனால் எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது. மருந்து இல்லைன்னு எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த எண்ணெயை பயன்படுத்தி அந்த தோல் நோய் இருக்கிற இடத்துல போட்டு, தோல் நோய் இருக்கிற இடத்துல இதை தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேக்காயை வச்சு நல்லா போட்டு தேய்ச்சி குளிச்சு வாங்க. சோப்பு போட வேணாம், சேக்காயை போடுங்க. மலச்சிக்கல் இல்லாமல் உடலை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தோல் நோய் கண்டிப்பாக கட்டுப்படும். கொஞ்சம் ஆரம்ப நிலை தோல் நோய்னா 1 வாரம் 10 நாளில் சரியாகும். அதிக அளவு இருந்தால் அதிக நாள் ஆகும். அது அவங்களுடைய தோல் நோய் இருக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அவங்க உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றினா தான் தோல் நோய் சரியாகும். உணவு பழக்கத்தை மாற்றலைன்னா மீண்டும் மீண்டும் வரும். ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுலேருந்து தான் அந்த தோல் நோய் வந்திருக்கு. அந்த உணவை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இயற்கைக்கு மாறணும். இயற்கை உணவு சாப்பிட்டாங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் விரட்டி அடிக்கப்படும். இதே போல் மருத்துவத்தை நாளைக்கு பார்க்கலாம். சாந்தினி, இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயம் அப்போ உடனே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்லை கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட நமக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். மணியும் டங்குன்னு அடிக்கும். நம்ம மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மெசேஜ் இருக்காது. தேவையில்லாமல் அனாயிங்காக ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சரி, இது எனக்கு சொல்கிற மாதிரி இல்லையே, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. சரி, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒத்துக்கிறீங்களா? சரி, ஓகே, ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாதிரி மெசேஜ் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வெயிட் பண்ணுவோம், 2ஆம் நாள் வெயிட் பண்ணுவோம், 3ஆம் நாள் வெயிட் பண்ணுவோம், மெசேஜ் வரவே வராது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வெக்ஸ் ஆகி இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்கும். திடீர்னு அந்த மெசேஜ் வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வெக்ஸ் ஆகக்கூடாது. நமக்கு உண்டான விஷயம் கரெக்டான டைமில் நம்ம அடையும் அப்படின்றத நான் சொல்ல வர கருத்து. ஓகே, ஸோ நேரம் நமக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடும். ஓகே, ஸோ இன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நேர நிலைமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம்.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை முதலில் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே பல விதத்தில் அனுகூலங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூர செய்திகள், நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல அமைப்பை காணப்படுகிறது. எப்பேற்பட்ட பயணம் வந்தாலும் அதை தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக செய்து கொள்வதே பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் வெற்றி, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக மன வருத்தத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், மேலதிகாரிகள் பாராட்டுகள், எப்பேற்பட்ட பயணங்களும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் பெரும் வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவது, பலவித விஷயங்கள் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் தடையாக இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, நல்ல விஷயங்கள், படிப்படியாக ஏற்றங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலைகள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், உத்தியோகத்தில் மேன்மை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, அவப்பேரிலிருந்து மீண்டு வருவது, பழைய அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பகை அமைப்பு மாறி அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பில் சிறிது கவனம், உத்தியோகத்திலோ தொலைதூர அமைப்பிலோ படைப்பாளிகளுக்கு பாராட்டோ, அரசு அமைப்பில் உத்தியோகத்தில் மேன்மையோ, அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் புதிய உத்தியோக பிராப்தத்துக்கு வருவது, புதிய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பதிவு உயர்வு வருவது, அரசியலமைப்பில் இருந்தவர்கள் அட்ரஸே இல்லாதவர்கள் கூட புதிய பெரிய அளவுக்கு பிரபலமாவது போன்ற அனுகூலங்கள், படைப்பாளிகளுக்கு பாராட்டு எல்லாம் அனுகூலமான நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சுபவேரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள், குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் செலவினங்கள் அதிகரித்தாலும் அது தேவையான செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கடன் அமைப்பு சுபவேரியத்திற்காக வாங்க வேண்டிய அமைப்பு காணப்படுகிறது. அவை சுபவேரிய செலவுகள் என்பதால் தைரியமாக பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர செய்திகள், நன்மைகள், பேரும் புகழும் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்பட்டாலும் வங்கி அட்டைகளில் மட்டும் தேவையில்லாத தேய்ப்பது பெரும் சிக்கல்களை எதிர்காலத்தில் வரவழைத்துவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபமான நாள், சந்தோஷமான அமைப்பு, மனதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் கூட வெற்றி ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் சுபகாரியம், தடைகள் நிவர்த்தியல், அதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், எந்தவித அமைப்பாக இருந்தாலும் வண்டி வாகனம், வீடு அமைப்பை மாற்றுவது போன்ற விஷயத்திற்காக செலவினங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சஞ்சலங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் பேரும் அனுகூலங்கள் காணப்படுகிறது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுகிறது, தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த வீண் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது,
குடும்ப ஒத்துமையிலிருந்து மாறி அனுகூலங்கள் ஏற்படுவது, நல்ல முயற்சிகள் வெற்றி திருவணியாக்கக்கூடிய அமைப்பை காணப்படுகிறது. லாபமான அமைப்பில் குருவின் சஞ்சாரம் காணப்படுவதனால் மனதிற்கு எதேது தோன்றுகின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விஷயமும் நடைபெறும். உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், வீடு புதுப்பிப்பது, புது வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பெற்றோர் பெரியோருடன் சிறிது கவனமாக இருங்கள். அவர்களிடம் கோபதாபத்துடன் பேசுவதோ அவர்கள் மன வருத்தப்படி செய்யக்கூடிய செயல்கள் செய்வதோ பெரும் சங்கடங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தலாம். மற்றபடி எல்லா விஷயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடிய நாளாகவே காணப்படவில்லை. அந்த மாதிரி விஷயத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதே இன்றைய நாளுக்கும் மிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காலை 8 மணி 4 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம அமைப்பு காணப்படுவதனால் சிறிது கவனம். தேவையில்லாத ஆக்ரோஷம் வேண்டாம். பொறுமையாக இருங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக கீழ் முதுகு தண்டுவடத்திலிருந்து பாதம் வரை உபத்திரம் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், மருத்துவ ஆலோசனை தள்ளிக்கொண்டே போவது பெரும் சிக்கல்கள் ஏற்படுத்தலாம். மருத்துவ ஆலோசனை மிக முக்கியமாக காணப்படக்கூடிய அமைப்பு என்பதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக யாரிடத்தில் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் கூட வாக்குவாதங்கள் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, அரசமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. வியாபாரிகளுக்கு அபிவிருத்தி காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுகிறது. புதிய முதலீடுகளுக்கு உண்டான சாத்வீகங்கள் காணப்படுகிறது. பயணங்கள் அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. பூமியால் பாடுபட்டு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. பூமியில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. புதிய அசையும் அசையா பொருள் சேர்க்கைகள் ஆனந்தம் பெறுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அரசமைப்பில் ஏற்றம், உத்தியோகத்தில் மேன்மை, மறைமுகஸ்தான உபத்திரங்களிலிருந்து பரிபூர்ண நிவர்த்திகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், எப்பேற்பட்ட பயணமும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய தடைகளுக்கு உண்டான அமைப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. அடிக்கடிக்கு நடைபெறக்கூடிய சுபகாரிய அமைப்புகள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நல்ல நாளாகவே இன்று நாளுக்கு காணப்படுகிறது. ஸோ குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் மன நிம்மதியும் சந்தோஷத்தை பெற்றுத்தர நாள் கூட சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு நல்ல தோழனாகவோ தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வயிற்று உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், பெரிய அளவு முதலீடுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? மிஸ்ஸஸ் தாம்சன் பற்றி. ஆமாம், மிஸ்ஸஸ் தாம்சன் பற்றி மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் வந்து சூப்பராக சொன்னாங்க இல்லையா? எனக்கே அது கேட்டோன்னே லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்பு. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருங்க. ஏன்னா அடுத்ததான் வந்து நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்றதுக்காக வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நமக்கு காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பின டைம் வந்துச்சு. கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் சாந்தினி மதிவானன் and the entire team of புத்தம் புது காலை. பாய்.